உள்ளங்கையில் சுருங்கிவிட்ட உலகை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் உலகைச் சுற்றி செய்திகளுக்காக நான் சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மலேசிய நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. இன்றிரவுக்குள் முடிவு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. ஊழலில் சிக்கிய நஜீப், முன்னாள் பிரதமரிடையே கடும் போட்டி. இந்திய வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த விவகாரம். விஜய் மால்யாவுக்கு சொந்தமாக இங்கிலாந்தில் உள்ள சொத்துக்களை கைப்பற்ற அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவு. ஈரான் உடனான சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஈரான் நாடாளுமன்றத்தில் அமெரிக்க கொடியை எரித்து எம்பிக்கள் எதிர்ப்பு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு $490 கோடி பணப்பரிமாற்றம். புதிய குற்றச்சாட்டுக்கு உலக வங்கி மறுப்பு. மலேசிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி மாலை அமைதியாக முடிந்தது. இந்த தேர்தலில் தற்போதைய பிரதமரும் ஆளுங்கட்சி வேட்பாளருமான நஜீப் ரசாக், முன்னாள் பிரதமரும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி வேட்பாளருமான மகாதீர் முகமதுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. மலேசிய நாடாளுமன்றம் கடந்த மாதம் 7ஆம் தேதி கலைக்கப்பட்டது. இதனையடுத்து மே 9ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று பொதுத் தேர்தல் நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. தேர்தல் முடிவுகள் இன்று நள்ளிரவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் தற்போதைய பிரதமர் நஜீப் ரசாக் தலைமையிலான பாரிசன் கூட்டணிக்கும் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. எதிர்க்கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் மகாதீர் முகமதுக்கு மலாய் மக்களின் ஆதரவு அதிகமாக காணப்பட்ட போதிலும் வாக்குகள் சிதறுவதால் அவருக்கு வெற்றி வாய்ப்பினை உறுதியாக சொல்ல முடியாது என அரசியல் ஆய்வாளர் அதீப் தெரிவித்துள்ளார். தேர்தலில் மகாதீர் வெற்றி பெற்றால் உலகின் மிக வயதான பிரதமர் என்ற பெயரை பெறுவார். இதனிடையே தேர்தல் பணிக்கு செல்லும் காவல்துறையினர், இராணுவத்தினர், பத்திரிகையாளர் உள்ளிட்டோர் முன்கூட்டியே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி 2,78,000 பேர் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தனர். இந்தியாவில் 9,000 கோடி ரூபாய்க்கும் மேலாக வங்கிகளின் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட தொழிலதிபர் விஜய் மால்யாவுக்கு சொந்தமாக இங்கிலாந்தில் உள்ள சொத்துக்களை கைப்பற்ற அந்நாட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கிங்ஃபிஷர் சாராய ஆலை மற்றும் விமான நிறுவனத்தின் அதிபரான விஜய் மால்யா இந்திய பொதுத்துறை வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் மோசடி செய்தார். மால்யாவின் மோசடியை தொடர்ந்து வங்கிகள் நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்குகளில் இந்தியாவில் உள்ள விஜய் மால்யாவின் சொத்துக்களை முடக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அந்த சொத்துக்களை வங்கிகள் தங்கள் வசம் கொண்டு வந்தன. இந்த நிலையில் விஜய் மால்யா இங்கிலாந்திற்கு தப்பியோடிவிட்டார். இங்கிலாந்து மற்றும் வெல்ஸ் பகுதிகளில் உள்ள விஜய் மால்யாவின் சொத்துக்களை கைப்பற்ற இந்திய வங்கிகளுக்கு அனுமதி அளித்து இந்திய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக இங்கிலாந்து நீதிமன்றத்தில் விஜய் மால்யா வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் இங்கிலாந்து உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. அதில் இந்திய நீதிமன்றங்களின் உத்தரவுப்படி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதியில் உள்ள விஜய் மால்யாவின் சொத்துக்களை இந்திய வங்கிகள் கைப்பற்ற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து உயர்நீதிமன்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த சொத்துக்களை கைப்பற்றி சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கலாம் என இங்கிலாந்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரானின் கடும் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் அந்நாட்டு உடனான சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தவறான நடவடிக்கை என முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா எச்சரித்துள்ளார். ஈரான் நாட்டில் உள்ள அணுசக்தி திட்டங்களுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இப்பிரச்சினை குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கடந்த 2015ஆம் ஆண்டில் ஆஸ்திரிய தலைநகர் வியட்னாவில் சர்வதேச அளவிலான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் ஈரானுடன் அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் ஆகியவை கையெழுத்திட்டன.
கடந்த ஆண்டு ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தத்தின் அம்சங்களை ஈரான் மீறிவிட்டதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். இதற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இன்று அந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டார். அமெரிக்காவின் சர்வதேச நம்பகத்தன்மையை பாதிக்கும் அதிபர் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு மிகப்பெரிய தவறு என்றும் முன்னாள் அதிபர் ஒபாமா எச்சரித்துள்ளார். ஒபாமா ஆட்சி காலத்தில்தான் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியதாக அமெரிக்க அதிபர் கூறியிருப்பதை அந்நாட்டு நாடாளுமன்ற ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் மறுத்துள்ளனர். ஈரான் உடனான அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறும் அதிபர் ட்ரம்பின் அறிவிப்பு வடகொரியாவுடன் மேற்கொள்ளவிருக்கும் ஒப்பந்தத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபரின் அறிவிப்பு குறித்து ரஷ்யா ஏமாற்றம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு நாடுகளின் விரிவான கூட்டு செயல் திட்டத்தின் கீழ் ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதிலிருந்து விலகுவதாக அமெரிக்க அதிபர் அறிவித்திருப்பது ஒருதலைபட்சமான நடவடிக்கை என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகினாலும் இந்த ஒப்பந்தத்தை ஈரான் தொடர்ந்து கடைபிடிக்கும் என்று அந்நாட்டு அதிபர் ஹாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள ரஷ்யா, சீனா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடன் தேவையான ஆலோசனைகளை நடத்தும்படி ஈரான் வெளியுறவு அமைச்சகத்திற்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் சம்பந்தப்பட்ட நாடுகள் அனைத்தும் ஒப்பந்தத்தை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என ஐநா சபை வலியுறுத்தியுள்ளது. ஈரானுடனான அணு ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதாக அமெரிக்கா தெரிவித்துள்ள நிலையில் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்தப் போவதாக மேற்கத்திய நாடுகள் கூறியுள்ளன. ஐரோப்பிய கூட்டணி நாடுகளின் ஆலோசனைக்கு மாறாக 2015 அணு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட போது தளர்த்தப்பட்ட ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மீண்டும் விதிக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீதான பொருளாதார தடைகளை உடனடியாக அமல்படுத்தப் போவதில்லை என்றும் 90 மற்றும் 180 நாள் காலக்கெடு நடைமுறைகளின்படி செயல்பட இருப்பதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் முடிவை கண்டித்து ஈரான் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் உடனான அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறியதற்கு கண்டனம் தெரிவித்தனர். அமெரிக்க கொடி பதித்த காகிதங்களை நாடாளுமன்றத்தில் எரித்து ஈரான் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் ஈரான் அணு ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்தப் போவதாக பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகள் கூறியுள்ளன. மேலும் தங்களது செயல்பாடுகளை தடுக்க வேண்டாம் எனவும் இந்த நாடுகள் அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளனர். 2018ஆம் ஆண்டின் உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்கள் டாப் 10 பட்டியலில் வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது இடத்தில் சீன அதிபரும் 9வது இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் இடம் பிடித்துள்ளனர். 2018ஆம் ஆண்டின் உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்களின் பட்டியலை பிரபல ஃபோர்ப்ரஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உலகின் சக்தி வாய்ந்த மனிதராக முதலிடத்தில் உள்ளார். இப்பட்டியலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2ஆம் இடத்திலும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 3ஆம் இடத்திலும் உள்ளனர். ஜெர்மனி சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் 4வது இடத்திலும், அமேசான் நிறுவனர் ஜேப் 5வது இடத்திலும், போப் பிரான்சின் 6வது இடத்திலும் உள்ளனர். பில்கேட்ஸுக்கு 7வது இடமும், சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு 8வது இடமும், இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு 9வது இடமும் கிடைத்துள்ளது. மற்ற முக்கிய உலக தலைவர்களில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் 12வது இடத்தில் இடம் பிடித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இந்தியாவுக்கு கள்ளத்தனமாக $490 கோடி பணப்பரிமாற்றம் செய்ததாக வெளியான புதிய குற்றச்சாட்டை உலக வங்கி மறுத்துள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக எழுந்த பனாமா கேட் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து அந்நாட்டின் தேசிய பொறுப்புடைமை நீதிமன்ற விசாரணைக்கு பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கூட்டு புலனாய்வு குழுவின் விசாரணை அறிக்கையை ஆய்வு செய்த உச்சநீதிமன்றம் நவாஸ் மீதான குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருப்பதாக கூறி அவரை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. இதனையடுத்து கடந்த ஆண்டு அவர் பதவி விலகினார். அவருக்கு எதிராக 3 வழக்கில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நவாஸ் ஷெரீப் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக $490 கோடி பணப்பரிமாற்றம் செய்ததாக பாகிஸ்தான் ஊடகமான ஜியோ டிவி தெரிவித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியான உலக வங்கி அறிக்கையில் இந்த நிகழ்வு குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தொகை இந்திய நிதித்துறை அமைச்சகத்திற்கு கைமாறிய பிறகு இந்தியாவின் அந்நிய செலாவணி
கையிருப்பு வெகுவாக உயர்ந்ததாகவும் பாகிஸ்தானின் அந்நிய செலவாணி கையிருப்பு குறைந்து போனதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக புதிய விசாரணைக்கு பாகிஸ்தான் பொறுப்புடைமை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இந்தியாவுக்கு கள்ளத்தனமாக $490 கோடி பணப்பரிமாற்றம் செய்ததாக வெளியான புதிய குற்றச்சாட்டை உலக வங்கி இன்று மறுத்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவில் மீண்டும் ஏற்பட்ட எபாலா வைரஸ் நோய் தாக்கத்தினால் 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக உலக சுகாதார நிலையம் அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்க நாடுகளில் 1976ஆம் ஆண்டுகளில் இருந்து கொடூரமான நோயாக கருதப்பட்டது எபோலா என்னும் உயிர்கொல்லி நோய். இந்த வைரஸின் தாக்கத்தினால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவின் வடமேற்கு நாடான காங்கோவில் எபோலா நோய் பரவி வருவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. அந்நாட்டில் இறந்த 21 பேரின் உடலை சோதனை செய்து பார்த்ததில் எபோலா வைரஸ் பரவி வருகிறது என உலக சுகாதார நிலையம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் மீண்டும் எபோலா நோய் பரவ தொடங்கியுள்ளதால் அதனை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது. இந்த நோய்க்கு தடுப்பு மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கான முயற்சியில் மருத்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர். முறையான சிகிச்சை மூலம் நோயாளியை சில நாட்கள் உயிர் வாழ வைக்கலாம் என கூறப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டின் கான்ஸ் நகரில் 71வது கெனன்ஸ் திரைப்பட விழா கோலாகலமாக தொடங்கியது. இதில் பங்கேற்க வந்த ஹாலிவுட் நட்சத்திரங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச திரையுலகில் உயரிய விருதான ஆஸ்கர் விருதுக்கு அடுத்தபடியாக கருதப்படும் கெனன்ஸ் திரைப்பட விழா கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் நடைபெற்று வரும் திரைப்பட விழாக்களில் கெனன்ஸ் திரைப்பட விழாவும் ஒன்று. பல்வேறு கதைக்களம் கொண்ட படங்களை திரையிட்டு அதற்கு உரிய விருதையும் வழங்கி கௌரவிக்கும் விதமான இந்த விழா பிரான்சில் இந்த விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 71வது ஆண்டு திரைப்பட விழா கெனன்ஸ் நகரில் இன்று கோலாகலமாக தொடங்கியது. இந்த திரைப்பட விழா நிகழ்ச்சியில் ஹோட்டல் டிரான்ஸ்சில்வேனியா ஏ மான்ஸ்டர் வெக்கேஷன் படக்குழுவினர் தங்களது படத்தின் முதல் டீசரை இன்று காலை வெளியிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து திரையுலக பிரமுகர்கள் மற்றும் கலைஞர்கள் ஒருவர் பின் ஒருவராக அணிவகுத்து வரத் தொடங்கினர். அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் 21 படங்கள் திரையிடப்பட உள்ளன. வரும் 19ஆம் தேதி கான்ஸ் திரைப்பட விழா நடைபெற உள்ளது. வங்கிகளின் வாரக்கடன் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி குறைவாக இருந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை இது தொடர்பாக வேர்ல்ட் எகானமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் 2018 என்ற தலைப்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 7.1% இருந்தது. ஆனால் 2017ஆம் ஆண்டில் 6.6% இது குறைந்தது. சரக்கு மற்றும் சேவை வரி, வங்கிகளின் வாரக்கடன் நிலைமையே இதற்கு காரணம் என ஐநா அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை வங்கிகளின் வாரக்கடன் காரணமாக முதலீடுகள் குறைந்துள்ளன. வெறும் வட்டி விகிதம் குறைப்பு மட்டுமே முதலீடுகளை ஊக்குவிப்பதில் இல்லை என ஐநா அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக கொண்டுவரப்பட்ட திவால் சட்டம் மற்றும் வங்கிகளில் அரசாங்கம் செய்யவிருக்கும் மறு முதலீடு காரணமாக தனியார் முதலீடு உயரும் சூழல் உருவாகியுள்ளது. பண மதிப்பு நீக்கத்தின் பாதிப்புகள் குறைந்த பிறகு பண நுகர்வு அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கிகளின் வாராக்கடன் அதிகரித்துள்ளதால் இரட்டை பிரச்சினை உருவாகியுள்ளது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கடனில் இருந்து இந்த வருமானமும் வராது. புதிதாக கடனும் கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனையை தீர்க்காத வரையில் தனியார் முதலீடுகள் குறைவாகவே இருக்கும் என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடப்பாண்டில் 7.2% வளர்ச்சி இருக்கும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தனது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். சீனாவுக்கு 2வது முறையாக பயணம் மேற்கொண்டுள்ள வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அந்நாட்டின் வடகிழக்கு லைலியாங் மாகாணத்தில் டாலியன் நகரில் அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையில் அணு ஆயுதங்களை குறைப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதமற்ற பரிதேசமாக மாற்ற ஒப்புக்கொண்ட கிம் ஜாங் உன் கொரியாவுக்கு ஆபத்து இல்லை என்னும் பட்சத்தில் அணு ஆயுதங்களை குறைப்பதில் தமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை சீன அதிபரிடம் விரிவாக விளக்கி கூறினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஜி ஜின்பிங் வடகொரியாவின் அணு ஆயுத குறைப்பு முடிவை தாம் வரவேற்பதாக தெரிவித்தார்.
திரைப்படத்தில் வரும் சண்டை காட்சிகளை மிஞ்சும் வகையில் இங்கிலாந்தில் நடத்தப்பட்ட கார் தாண்டும் போட்டிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இங்கிலாந்தில் வெஸ்ட் சாக்ஸ் மாகாணத்தின் ஆங்மெரிங் என்ற இடத்தில் கார் ஜம்பிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. பழைய உடைந்த கார்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து மற்றொரு பழைய கார் மூலம் வேகமாக தாண்ட வேண்டும் என்பது இந்த போட்டியின் விதியாகும். குறிப்பிட்ட தூரத்தை முழுவதும் தாண்டிய கார்கள் வெற்றி பெற்றவையாக அறிவிக்கப்பட்டன. அதன்படி இதில் கலந்து கொண்டவர்கள் கார்கள் வேகமாக வந்து தாண்ட முயற்சித்தனர். ஆனால் பெரும்பாலான கார்கள் பாதி வழியிலேயே விழுந்தன. இதனை பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கும்படி இருந்தது. பலத்த பாதுகாப்பு அம்சங்களுடன் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டதால் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டன. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் கனடாவின் மில்லோஸ், அர்ஜென்டினாவின் டெல் போட்ரோ ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிட் நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஆடவர் ஒற்றையர் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் கனடாவின் மில்லோஸ் தரவரிசையில் 4வது இடத்தில் உள்ள பல்கேரியாவின் கிரீகர் டெமிட்ரோவை எதிர்கொண்டார். இப்போட்டியின் முதல் செட்டை 7-5 என்ற கணக்கில் ராவ்னிக்கும், இரண்டாவது செட்டை 6-3 என்ற கணக்கில் டிமிட்ரோவும் கைப்பற்றினர். இதனால் வெற்றியை தீர்மானிக்கும் 3வது செட்டில் அனல் பறந்தது. இதில் தனது அபார சர்வீசுகள் மூலம் டெமிட்ரோவை திணறடித்த ராவ்னிக் 6-3 என்ற கணக்கில் 3வது செட்டை வென்று அசத்தினார். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியின் முடிவில் 7-5, 3-6, 6-3 என்ற செட் கணக்கில் ராவ்னிக் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் தரவரிசையில் 6வது இடத்தில் உள்ள அர்ஜென்டினாவின் டெல் போட்ரோ வீரர் டாமிரை 6-3, 6-3 என்ற நேர் செட்டு கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார். முன்னதாக நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டம் ஒன்றில் தரவரிசையில் 35வது இடத்தில் உள்ள குரேஷியாவின் போர்னா கோரிக்கை தரவரிசையில் 11வது இடத்தில் உள்ள ஸ்பெயினின் பாப்லோவை எதிர்கொண்டார். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய கோரிக் 6-4, 6-2 என்ற நேர் செட்டுகளில் பஸ்டாவை வீழ்த்தி இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தரவரிசையில் 14வது இடத்தில் உள்ள ஸ்பெயின் வீரர் ரபர்டோ அமெரிக்காவின் டொனால்ட்சன்னும் மோதினர். இப்போட்டியில் முதல் செட்டை 6-7 என கணக்கில் இழந்த அகட் பின்னர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 6-4, 6-4 என்ற கணக்கில் அடுத்த இரு செட்டுகளையும் வென்று டொனால்ட்சன்னுக்கு அதிர்ச்சி அளித்தார். இதன் மூலம் 6-7, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி வாகை சூடிய அகட் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றார். கொலம்பஸ் ஒரு கடல் பயணி வணிகர். இவர் 1492 அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்காவை வந்தடைந்த முதல் ஐரோப்பியர் ஆவர். இவர் 1502 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி தனது கடைசி பயணத்தை மேற்கொண்டார். கொலம்பஸ் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. 1451ஆம் ஆண்டு இத்தாலியில் ஜெனோவா நகரில் பிறந்தார் கொலம்பஸ். நம்மில் சிறுவயதில் எத்தனையோ கனவுகள் இருக்கும். ஆனால் கொலம்பஸ் கண்ட கனவு என்ன தெரியுமா? கடல்களை கடந்து புதிய தேசங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கனவு. அந்த கனவு தந்த உந்துதலின் பேரில் 14வது வயதிலேயே மாலுமியானார் கொலம்பஸ். கடல்வழி மார்க்கம் என்பதே இல்லாத அந்த காலகட்டத்தில் பண்டமாற்றும் வணிகமும் தரை வழியாகத்தான் நடந்தன. அப்போது ஆசியாவின் வர்த்தக மையமாக மலேசியா இருந்தது என்று வரலாறு கூறுகிறது. இந்தியா, சீனா, இந்தோனேஷியா மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகளைச் சேர்ந்த அரேபியர்கள் அங்கு கூடுவார்கள்.
தாங்கள் கொண்டு வந்த பேரிச்சம்பழம், கலைநயமிக்க தரை விரிப்புகள், அரேபிய குதிரைகள் ஆகியவற்றை கொடுத்துவிட்டு அவற்றுக்கு ஈடாக பருத்தி மற்றும் பட்டு ஆடைகள், மிளகு, கிராம்பு போன்ற நறுமணப் பொருட்கள், பவளம், கோமேதகம் போன்ற விலை உயர்ந்த கற்கள் போன்றவற்றை வாங்கிக் கொள்வார்கள். அவற்றை ஒட்டகங்களின் முதுகில் ஏற்றிக்கொண்டு தரைவழி மார்க்கமாக சீனா, ஐரோப்பாவை கடந்து இத்தாலியின் வெனிஸ் நகருக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வார்கள். ஐரோப்பியர்கள் தங்கம் கொடுத்து அவற்றை வாங்குவார்கள். ஐரோப்பாவில் குறிப்பாக மிளகு, கிராம்பு போன்ற நறுமணப் பொருட்களுக்கு அப்போது அதிக கிராக்கி இருக்கும். ஏனெனில் குளிர்காலங்களில் மாமிசங்களை பதப்படுத்தி வைப்பதற்கு அவை உதவின. அந்த நறுமணப் பொருட்கள் அத்தியாவசிய தேவை என்று உணர்ந்த ஐரோப்பியர்களுக்கு அவை இந்தியாவிலிருந்து வருகின்றது என தெரியும். ஆனால் இந்தியா எங்கிருக்கிறது என்பது தெரியாது. எவ்வளவு காலம்தான் அரேபிய இடைத்தரகர்களுக்கு தங்கத்தை கொடுப்பது என்று எண்ணிய அவர்கள் இந்தியாவிற்கு கடல்வழி மார்க்கம் கண்டுபிடித்தால் அந்த பொருட்களை நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தனர். அப்படி நினைத்தவர்களில் ஒருவர்தான் கொலம்பஸ். 1476ஆம் ஆண்டு கொலம்பஸ் கடல் வழியாக ஐஸ்லாந்திற்கும் இங்கிலாந்திற்கும் சென்றார். ஆனால் ஆசியாவுக்கு கடல் வழியாக மார்க்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவரது தணியாத ஆர்வமாக இருந்தது. தனது முயற்சிக்கு உதவுமாறு அவர் இங்கிலாந்து மற்றும் போர்ச்சுகல் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். ஆனால் அது வீண் முயற்சி என்று நினைத்ததாலோ என்னவோ அந்த இரு அரசுகளும் உதவ மறுத்தன. இறுதியில் அவருக்கு கை கொடுத்தவர் ஸ்பெயின் தேசத்தின் ராணி இசபெல்லா. கொலம்பஸுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ததோடு அவர் கண்டுபிடிக்கும் அனைத்து புதிய நிலங்களுக்கும் அவரையே ஆளுநராக நியமிப்பதாகவும் உறுதி கூறினார். ராணி இசபெல்லா அது மட்டுமல்ல, புதிய தேசங்களிலிருந்து கொலம்பஸ் கொண்டு வரும் சொத்துக்களில் 10ல் 1 பங்கை அவருக்கே கொடுப்பதாகவும் உறுதியளித்து அனுப்பி வைத்தார். 1492ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள் தமது 41வது வயதில் தனது கனவை நோக்கி புறப்பட்டார் கொலம்பஸ். சாண்டா மரியா, நின்யா, பிண்டோ ஆகிய 3 கப்பல்களில் 100 ஊழியர்கள் அவருடன் பயணித்தனர். சுமார் 2 மாதங்கள் நிலப்பரப்பையே காணாமல் கடலில் அலைந்த கொலம்பஸுக்கு அக்டோபர் 12ஆம் நாள் நிலம் கண்ணில் பட்டது. இந்தியாவையே கனவு கண்டு கொண்டிருந்ததால் தாம் இந்தியாவை அடைந்து விட்டதாக எண்ணி புலங்காகிதம் அடைந்தார் கொலம்பஸ். ஆனால் அவர்கள் நங்கூரமிட்டது இந்தியா அல்ல, வட அமெரிக்காவின் பஹாமஸ் தீவு என்பது அவருக்கு அப்போது மட்டுமல்ல, இறந்த போதும் தெரியாது என்பதுதான் விசித்திரமான உண்மை. அதன் பிறகு அவர் மேலும் சில கடல் பயணம் மேற்கொண்டு கெனேரி தீவுகள், பனாமா போன்ற நாடுகளையும் பல சிறிய தீவுகளையும் கண்டுபிடித்தார். கொலம்பஸ் தனது கடைசி பயணத்தை 1502ஆம் ஆண்டுக்கும் 1504ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஸ்பெயினை விட்டு 1502ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி மேற்கொண்டார். இந்த பயணத்தில் தன்னுடைய இளைய மகன் பெர்னினாண்டுவையும் அழைத்துச் சென்றார். அப்போது நடு அமெரிக்காவின் பெசிலிஸிலிருந்து பனாமா வரை பயணித்தார். 1502இல் இப்போது ஹோண்டுராஸ் எனப்படும் தீவின் கரையில் ஒரு சரக்கு கப்பலை எதிர்கொண்டார். இது ஸ்பானியர்களின் மீசோ அமெரிக்க நாகரிகத்தின் அமெரிக்க குடிகள் உடனான முதல் சந்திப்பாகும். பிறகு கொலம்பஸ் ஜமைக்காவில் 1 வருடம் தவிர்க்க வேண்டியதாயிற்று. பின்னர் அமெரிக்க குடிமக்களிடம் சந்திர கிரகணத்தை கணித்துச் சொல்லி அவர்களது நன்மதிப்பை பெற்று அவர்கள் உதவியுடன் ஸ்பெயினுக்கு 1504இல் திரும்பிச் சென்றார். அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சி பயணங்கள்தான் ஐரோப்பாவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையிலான கடல்வழி வர்த்தகத்திற்கு வழி பிறந்தது. பல தேசங்களை கண்டுபிடித்த களிப்பிலும் களைப்பிலும் ஸ்பெயின் திரும்பிய கொலம்பஸ் 1506ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் தனது 55வது வயதில் காலமானார். தனது கடைசி மூச்சு வரை இந்தியாவை கண்டுபிடித்து விட்டதாகவே நம்பியிருந்தார் கொலம்பஸ். ஐரோப்பியர்கள் இந்தியாவை தேடி புறப்பட்டதால் தான் உலகின் ஆழ அகலத்தை மனிதகுலம் உணர முடிந்தது. கியூபா, பஹாமஸ், மேற்கிந்திய தீவுகள், சிலி, பிலிப்பைன்ஸ், பசிபிக் பெருங்கடல் என்று பல புதிய நாடுகளையும் சமுத்திரங்களையும் கடல்வழி தளங்களையும் கண்டுபிடித்தனர். பூமியின் பல பிரதேசங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர உதவிய இந்தியா கடைசியாக 1498ஆம் ஆண்டு வாஸ்கோட காமாவால் கண்டுபிடிக்கப்பட்டது. கொலம்பஸ் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கனவு காண தயங்கக்கூடாது என்பதுதான். உலக வரலாற்றின் எந்த பக்கத்தை புரட்டினாலும் ஒரு உண்மை மட்டும் மாறாதிருக்கும். அந்த பக்கங்களை அலங்கரிப்பவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் கனவு கண்டவர்கள் என்பதுதான் அந்த உண்மை. கனவு காண துணிந்தவர்களால் தான் சாதித்தும் காட்ட முடிகிறது. உங்கள் கனவு உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். பின்னணி குரல் சுதா. படத்தொகுப்பு ரெங்கநாதன் உமா. தொகுப்பு விஜய் செல்வகுமார். ஆக்கமும் ஊக்கமும் சுதாங்கன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.